அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாகாணி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்புள்ள வணக்கம். அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஈரான், ஈராக், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் 13வது நாளை எட்டியிருக்கிறது. கடந்த தடவை போர் நடந்த பொழுது 12 நாட்களில் போர் முடிவுக்கு வந்துவிட்டது. ஆனால் 13 நாட்கள் எட்டியும் இன்னும் போர் முடிவுக்கு வராத நிலையில் தொடர்ச்சியாக வளைகுடா மீது ஈரான் தன்னுடைய தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. உறவுகளுக்கு கூறுங்கள், கள நிலை இப்பொழுது எவ்வாறு இருக்கின்றது என்று? உங்களுக்கு தெரியும், கடந்த நேற்று நாங்கள் பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட 4 கப்பல்களை ஈரான் தாக்கி அளித்திருந்தது. அதில் தாய்லாந்தின் கப்பல் அடங்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் அதில் காணாமல் போயிருந்ததாக கூறப்பட்டது. இந்தியாவின் துறைமுகத்துக்கு சரக்குகளை ஏற்றிச் சென்றது. ஆனால் ஈரான் நேற்று இரவும் இஸ்ரேலை கடுமையாக தாக்கி இருக்கின்றது. இஸ்ரேலின் மீது ஏவுகணைகள் விழுந்து வெடித்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் UAE தாக்கி இருக்கின்றது. UAEயில் இருக்கின்ற மிக உயர்ந்த கட்டடம் ஒன்றின் மேல் ஆளில்லாத தாக்குதல் விமானம் ஷாஹித் 136 மோதி வெடித்ததை பார்க்கக்கூடிய இருந்தது. அங்கு நெருப்பு பற்றி எறிந்து கொண்டிருந்தது. நேற்று பார்த்திருந்தோம், ஓமானில் இருந்த எண்ணெய் குதத்தை ஈரான் தாக்கியிருந்தது. ஒரு எண்ணெய் குதம் பற்றி எரிந்திருந்தது. ஆனால் அது பரவி எல்லா எண்ணெய் குதங்களுக்கும் பரவி இருந்தது. அதே சமயம் இப்போது பஹ்ரைன் கூறுகிறது தனது பகுதியில் இருக்கின்ற 5வது கடற்படை தலைமையகத்தின் எண்ணெய் குதமும் தாக்கப்பட்டிருக்கின்றது, பற்றி எறிவதாக கூறியிருக்கின்றார்கள். அதே சமயம் அதற்கு பிற்பாடு ஈராக்கில் இருக்கின்ற துறைமுகம் மீது, அதாவது ஈராக்கில் இருக்கின்ற ஹுசார் போர்ட் என்று சொல்றது பஸ்ரா பகுதியில் இருக்கின்றது, அதில் இருந்த எண்ணெய் டேங்கர் கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. அது கப்பல் உடனேயே, நான் நினைக்கிறேன் எண்ணெய் இருந்தது போல உடனேயே வெடித்து சிதறி ஏற்றுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 2 கப்பல்கள் என்று கூறுகிறார்கள். அதில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். 38 பேரை காப்பாற்றி இருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த துறைமுகம் இப்போது மூடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இஸ்ரேலை நோக்கி கொமன்ஷார் 4 ரக ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கின்றன. இப்ப UAE நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், UAEக்கு மேல் ஏவப்பட்ட ஏவுகணை அந்த ஒரு சைனீஸ் பணியாளர் ஒருவர் அதை எடுத்து சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருந்தார். அந்த ஏவுகணை போகிறது, அதை நோக்கி 4 பேட்ரியாட் ஏவுகணைகள் கீழிருந்து ஏவப்படுகின்றன. அந்த 4ம் நேர்கோட்டில் தான் செல்கின்றது. இதுவும் அதே நேர்கோட்டில் தான் செல்கிறது. அந்த 4ஐயும் விலத்தி கொண்டு இது போய் விழுந்து வெடிக்கிறது. அந்த 4ம் அதை சும்மா அதால போய் மேல வெடிச்சு தர்றது. அவ்வளவுதான். அதுல வேற ஒன்றும், அதாவது அதை ஏவுகையும் ஒன்றுதான், ஏவாம விட்டும் ஒன்றுதான் என்ற ஒரு நிலை. சில சமயங்களில் அது இந்த விமான எதிர்ப்பு ஏவுகணை இனி விமானத்துக்கு மட்டும்தான். அதை இனிமேல் பாலிஸ்டிக் மற்றது குரூஸ் ஏவுகணைகளுக்கு பயன்படுத்தப்பட முடியாதோ தெரியாது. அல்லது இவர்கள் புதிய தொழில்நுட்பம், இப்ப என்னன்னு சொன்னால் பேட்ரியாட் ஏவுகணைகள் அல்லது டாட் ஏவுகணைகள் எல்லாம் முன்னே நீங்கள் சாம்சங் ஏவுகணையை பதினொன்று IR சீக்கர் என்று சொல்றது. IR வெப்ப கதிர்களை நாடி செல்லும் என்று சொல்லலாம். இப்ப GPS கைடட் அப்படி என்று எல்லாம் இருக்கு. ஆனா இவர்கள் அதை எல்லாத்தையும் மேவி கொண்டு செல்லக்கூடிய, அதனால் இந்த துணிச்சலாக ஈரான் கூறுகிற உடனே தடுக்க முடியாமல் இருக்கின்றது பெருமளவான ஏவுகணைகள். இவர்கள் பெருமளவான ஏவுகணைகளை தடுத்ததாக கூறுகிறார்கள். ஆனாலும் எங்கேயும் அவர்கள் சேதம் ஏற்படுவதை தடுக்க அவர்களால் முடியவில்லை என்றுதான் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் ஈரான் பகுதி மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. ஈரானின் தெஹ்ரான் பகுதியாக இருக்கலாம், ஈரானின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. ஈரான் UN கூறியிருக்கின்றது, ஈரான் அந்த எரிபொருள் களஞ்சியங்கள் மீது, எண்ணெய் வயல் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் டெஹ்ரானில் இருக்கின்ற 14 மில்லியன் மக்கள் என்ற சுகாதாரத்தை பாதித்திருப்பதாகவும், கரும்புகைகள் மற்றது கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு என்று சொல்லி, மற்றது கார்பன் ஷூட், இதுகள் அந்த மக்களின், அதாவது இது ஒரு கெமிக்கல் வார்ஃபேர் என்ற மாதிரி அவர்கள் அதை கூறியிருக்கிறார்கள். அப்ப இந்த நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இஸ்ரேலில் இருந்து ஒரு கருத்து தெரிவிக்கும் போது கூறுகிறார்கள் என்று சொன்னால், முழு நேரமும், அதாவது முற்று முழுதாக தாங்கள்
பதுங்கு குழிகளில் இருக்க வேண்டியதாக கிடக்கின்றது. அங்கனைக்கு எப்பயாவது இடைவெளி கிடைத்து தாங்களுக்கு விமான நிலையங்கள் ஒன்றும் அங்கு இயங்கவில்லை. விமான நிலையங்கள் திறக்கப்படும் போது எல்லோரும் நாட்டை விட்டு தப்பி ஓடுகிறார்கள். வெவ்வேறு நாடுகளுக்கு, இப்ப பெருமளவானவர்கள் தாய்லாந்துக்கு ஓடுகிறார்கள், ரஷ்யாவை சேர்ந்தவர் ரஷ்யாவுக்கு ஓடுகிறார்கள். இப்படி ஆசிய நாடுகளுக்குத்தான் கூடுதலாக எல்லோரும் படையெடுத்து ஓடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த தாக்குதலால் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்போது ட்ரம்ப் கூறுகிறார் என்று சொன்னால் தங்களால் தான் வெற்றி அடைந்து விட்டதாக இப்போது கூறுகிறார். ஆனால் ட்ரம்ப் பிட்கோஃப் இரண்டு தடவைகள் ஈரான் வெளிவிவகார அமைச்சரை தொடர்பு கொண்டிருக்கிறார். போர் நிறுத்தத்துக்கு தாங்கள் தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், போன முறை 2025 பஹ்ரைன் தளத்தின் மீது ஒன்று தாக்குதல் நடத்தின உடனேயே ஓமான் ட்ரம்ப் அடித்து பேசியிருந்தால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வாரம் வந்து அன்கண்டிஷனல் சீஸ்ஃபயருக்கு தான் அன்றைக்கு வந்திருந்தார்கள். அப்ப அது உங்களுக்கு ஒரு பாடமாக இருந்திருக்க வேண்டும். இன்றைக்கு அதாவது ஒரே ஒரு தாக்குதல், அப்பவே அவர்களுக்கு தெரியும் அந்த தாக்குதல் பஹ்ரைனுக்குள்ள நடந்த தாக்குதலை முறியடிக்க முடியவில்லை என்று தெரியும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப ரஷ்யாவை பொறுத்தவரை ரஷ்யாவும் சீனாவும் நேற்று நாங்கள் பேசியது போல ஐக்கிய நாடுகள் சபையின் செக்யூரிட்டி கவுன்சிலில் கூட அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் முற்று முழுதாக ஈரானுடன் தான் நிற்கிறார்கள். வடகொரியாவை பொறுத்தவரையிலும் முற்று முழுதாக ஈரானுடன் தான் நிற்கிறார்கள். இந்த ரஷ்யாவின் வடகொரியாவையும் ஈரான் கூட்டுத்தான் உக்ரைனில் நீங்கள் 4 வருடங்கள் சந்தித்த போர். அந்த 4 வருடங்களில் உக்ரைனில் கற்றுக்கொண்ட பாடங்கள் இவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். இப்ப ஈரானை பொறுத்தவரையில், ஸ்டீவ் விட்கோஃபை பொறுத்தவரையில் அவர் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். அவர் ஒரு நாளும் நேர்மையாக அவருடைய பேச்சு நடந்ததில்லை. அவர் 2வது சுற்று பேச்சு நடந்து முடிந்ததும் அவர் நேர ஓடியந்து அப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல்லாம் ஏறி நிற்கிறார். அதுல இருந்து அந்த படையின அந்த மிலிட்டரி யூனிஃபார்மை போட்டுக்கொண்டு அந்த கப்பல் ஏதோ ஈரானை விழுங்கி விடும் என்ற ஒரு துணியில் தான் அவர்கள் அந்த பேச்சுக்கள்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. சும்மா ஈரான் அந்த தளபதிகளுக்கு அந்த தலைவர்களுக்கு ஒரு ப்ரொபோசலை கொடுக்கணும், பேச்சு நாங்கள் உண்மையா பேச்சு நடத்துற மாதிரி காட்டணும். அப்ப அவர்கள் அதை கூடி ஆலோசிக்க ஒன்று கூடணும், அப்ப அடிக்கணும். அதுதானே பேச்சு. அப்ப இப்ப ஈரான் கூறியிருக்கிறது, பேச்சுக்களுக்கு அல்லது இது என்ன பேச்சுக்களுக்கு அல்லது நீங்கள் போர் நிறுத்தம் என்று சொல்றது மீண்டும் உங்களை சுதாகரித்துக் கொண்டு வந்து எங்களை தாக்குறதுக்கும் என்ற கேள்விதான் கேட்கிறார்களே வழிய யாரும் அதை பற்றி பேசியதாக ஈரான் தரப்பில் அதற்கு செவிசாய்த்ததாக இல்லை. ஈரான் பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்பொழுது ஈரானை பொறுத்தவரையில், அதாவது பீட் ஹெசத் கூறியிருந்தார், 90% ஈரான் ஆயுதங்களை அழித்து விட்டோம், ஏவுகணை லோஞ்சர்களை அழித்து விட்டோம் என்று. ஆனால் நீங்கள் அந்த புகைப்படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 30 உறுதிப்படுத்தக்கூடிய இருக்கிறது, 30 லோஞ்சர். ஆனா 30 லோஞ்சர்ஸும் டம்மியா உண்மையானதான்றது கூட அது தெரியாது. அடிக்கிறா 30. அதிலும் நீங்க கூட பாத்தீங்கன்னு சொன்னால் ஈரான் லோஞ்சர்ஸ் எல்லாம் கொமர்ஷியல் ட்ரக் அதுல கொண்டு வச்சு அந்த சீலையை கழட்டி போட்டு அடிச்சு போட்டு போறாங்க. அப்ப அது உண்மை, அவர்கள் எல்லாத்தையும் மோடிஃபை பண்ணித்தான் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த போருக்கு அவர்கள் 40 வருடமாக தயார்படுத்தலில் ஈடுபட்டிருந்தவர்கள் என்றால் இந்த போரை அவர்கள் முழுமையாக எதிர்பார்த்து காத்திருந்தது போலதான் தெரிகின்றது. நாங்கள் 3 நாட்களுக்கு முன்னதாக உரையாடும் பொழுது எண்ணெய் பெட்ரோலினுடைய விலை $120. மறுநாள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முக்கியமான தாக்குதல்களை நடத்தி முடித்து விட்டோம், முடிவுக்கு கொண்டு வரப்போம் என்று அந்த எண்ணெயினுடைய விலையை குறைப்பதற்கும் தங்களுடைய ஷேர்ஸை விற்பதற்கான கருத்துக்களை கூறினார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். இப்ப நீங்களே கூறியது போல் 3 கப்பல்கள் இந்த வளைகுடா நடந்து கொண்டிருக்கிற தாக்குதலில் 3 கப்பல்கள் மேலதிகமாக தாக்கப்பட்டதனால் இப்பொழுது பெட்ரோலுடைய விலை $100 ஆக அதிகரித்திருக்கின்றது. பங்கு சந்தைகள் ஆரம்பித்தது இன்னும் உலக சந்தையில் எண்ணெயினுடைய விலை அதிகரிக்க போகின்றது என்று நம்புகிறீர்களா? இவர்கள் கூறுவதை இந்த சந்தைகள் நம்புமா இனிவரும் நாட்களில்? உண்மைதான். ட்ரம்பை பொறுத்தவரையில் அடிக்கடி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை மேலையும் கீழையும் நகர்த்தி பணம் சம்பாதிப்பதற்காக, அதாவது இந்த ஆசியா, ஆப்பிரிக்கா, அரபு, ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற மக்கள் இந்த பணங்களை அமெரிக்காவில் இருக்கின்ற முதலைகள்
எடுப்பதற்காக இந்த பங்கு சந்தைகளை அவர்கள் இன்னும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 வருடத்தில் இஸ்ரேலில் இருக்கின்ற இஸ்ரேலிய பில்லியனேர்ஸ் 50% கூடியிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். 50%. இந்த அவ்வளவும் இந்த மக்களின் பணமாகத்தான் இருக்கலாம். இப்ப உண்மையில் போர் அங்கு முடிவடைய போவதில்லை. ஈரான் எந்தவித சமாதான உடன்பாட்டுக்கும் வரவில்லை. இப்போது எல்லோருடைய கேள்வியும் ஈரான் சமாதானத்துக்கு வருமா என்றுதான் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப எண்ணெய் விலை முதல் ட்ரம்பின் அதாவது போரை முடிக்கப் போகிறேன் என்ற போது முதலில் உங்களுக்கு தெரியும் அவர் அதாவது 2025 ட்ரம்ப் சொன்னவுடன் போர் நின்று விட்டது. அப்படித்தான் நம்பி இருந்தார்கள். அப்ப ஈரானும் போயிருந்தது. ஆனால் இப்ப ஈரான் பக்கம்தான் பந்திருக்கிறதுன்றதை யாரும் இப்பதான் மெல்ல மெல்ல உணர்கிறார்கள். ஃபியூவல் பிரைஸ் இப்ப திருப்பி 100க்கு மேல் போய்விட்டது. இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப ருவைன்ஸ் ரிஃபைனரி என்று சொல்றது யுஏஇல கிட்டத்தட்ட 1 மில்லியன் பேரல்ல பெர் டே அது உற்பத்தி செய்து கொண்டிருக்கும். அந்த இது மூடப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியான்ற லார்ஜஸ்ட் ரிஃபைனரி மூடப்பட்டிருக்கிறது. கட்டார்ன்ற எல்என்ஜி ஃபெசிலிட்டிஸ் மூடப்பட்டிருக்கிறது. ஹோமோஸ் நீரிணை முற்றாக மூடப்பட்டிருக்கின்றது. அதாவது இப்ப ஜேபி மோகன் கருத்தின்படி கிட்டத்தட்ட 4.7 மில்லியன் பேரல்கள் பெர் டே அந்த 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 நீரிணை ஊடாக வருவதுண்டு. அது முற்றாக மூடப்பட்டிருக்கின்றது. இப்ப ஐஎம்எஃப் என்ன கூறுகிறது என்று சொன்னால், அதாவது ஒவ்வொரு 10% ஒவ்வொரு உயர்வுக்கும் உலகத்தின் இன்ஃபிளேஷன் அதாவது பணவீக்கம் கிட்டத்தட்ட 0.4% அதிகரித்துக் கொண்டு செல்லும் என்று கூறப்படுகின்றது. இப்ப நேற்றும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ராய்ட்டர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. ராய்ட்டர் சொல்லுகின்றது, அமெரிக்க கடற்படை கூறுகின்றது, இந்த ஹார்முஸ் நீரிணையினூடாக வரும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது சாத்தியமில்லை. அது ட்ரம்ப் சாத்தியம் என்று கூறலாமே தவிர கடற்படை சொல்லியிருக்கிறது சாத்தியமில்லை. அது சரியான ரிஸ்க் என்று கூறியிருக்கின்றது. 85 நாடுகளில் எரிபொருள் விலைகள் சரியாக உயர்ந்திருக்கின்றது என்று பட்டியலிட்டிருக்கிறார்கள். இப்ப வியட்நாமில் அவர்கள் எரிபொருள் விலை கடுமையாக அதிகரித்ததால் அவர்கள் இப்ப என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், பல பணியாளர்களை வீட்டிலிருந்து வேலை செய்யும்படி கேட்டிருக்கிறார்கள். அவர்களால் டிராவல் பண்ணி பெற முடியாதுன்றதால எரிபொருட்களை மிச்சப்படுத்துவதற்காக. எல்லோரும் வாகனங்களுக்கு நிரப்ப வலிக்கிட்டால் கொடுக்க முடியாது. அதே போலதான் பல நாடுகள். இப்போது சவுத் கொரியா 22 மில்லியனை ரிசர்வில் இருந்து வெளியிட்டிருக்கின்றது. அதே போல பிரான்சை தளமாக கொண்ட எனர்ஜி ஏஜென்சி கிட்டத்தட்ட 400 மில்லியன் பேரல்களை, அது ஏற்கனவே கையிருப்பில் இருக்கிறது 1.2 பில்லியன் பேரல்கள் தான், அதை வெளியிட்டிருக்கிறார்கள். ஜப்பான் இப்போது தன் கையிருப்பை வெளியிடுவதற்கு யோசித்துக் கொண்டிருக்கின்றது. இலங்கையில் எரிவாயு 8% அதிகரித்திருப்பதாக அல் ஜசீராவே போட்டிருக்கிறது செய்தி. இலங்கையில் எல்லா நாடுகளும் அந்த பெயினை இப்போது உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இதைத்தான் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள், ஈரான் இந்த போர் என்றால் என்ன, ஒருவர் அதாவது அடுத்த வீட்டில் நடக்கும் வரையிலும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம், அதை உங்கள் வீட்டுகளுக்கே திருப்பி விட்டார்கள். இப்போது எல்லா நாடுகளின் ஐக்கிய நாடுகள் சபையில் தீர்மானம் நிறைவேற்றார்கள். அடுத்தது என்ன? ஒண்ணுமில்லை. ஏன் இதே தீர்மானம் தான் நீங்கள் பலஸ்தீன கொண்டு வந்த நீங்கள் என்ன செய்வீங்கள்? ஒன்றும் இல்லை. அப்ப இங்கேயும் ஒன்றும் இருக்காது. அதாவது இந்த இன்ஸ்டிடியூஷன்களை நீங்கள் நியாயமாக இயங்க விட்டிருந்தால் அது தன் வேலையை பார்த்திருக்கும். நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனையும் நீங்கள் இயங்கப்பட உங்கள் நலனுக்காக, அதையும் உங்கள் ஆட்சி ரெஜிம் சேஞ்ச், இனிமேல் அந்த ரெஜிம் சேஞ்ச் என்ற வார்த்தை இந்த மேற்குலகத்தின் வாயிலிருந்து வரக்கூடாது என்பதை ஈரான் இந்த உரை தெளிவாக உணர்த்தி இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் போன்ற அமைப்புகள் மேற்கத்திய நாடுகளுடைய கார்ட் ரயில்ஸாகத்தான் இயங்கிக் கொண்டு வந்தது. அது இப்பொழுது உடைந்து போய் நிற்கின்ற என்று நீங்கள் கூறுகிறீர்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னதாக பேசும்பொழுது கூறினீர்கள், இஸ்ரேல் அமெரிக்காவுடைய தாக்குதல் அவ்வளவு தாக்கத்தை, அதாவது படைக்கலன்கள் மீது, ஆயுத குதங்கள் மீது தாக்குதல் அதிகமாக இருக்கவில்லை, அதனால் அது தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று நீங்கள் கூறும்பொழுது, அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்பொழுது
பொருளாதார தளங்களை மையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாகத்தான் இப்பொழுது அவர்களுடைய அடாவடித்தனம் இருக்கின்றது என்று சில ஊடகங்கள் கூறுகிறது. அதாவது வங்கிகள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். அப்ப ஈரானுடைய வங்கிகள் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரான் பார்த்து கொண்டிருக்குமா, பேசாமல் இருக்க போகிறதா, என்ன நடக்க போகின்றது? ஈரான் அதாவது முந்தைய ஈரான் மாதிரி இப்போது இல்லை. இவர்கள் எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக ட்ரம்ப் இருந்து விட்டார். அதாவது ஐக்கிய நாடுகள் சபையோ அனைத்துலக சட்டங்களோ எதுவும் மதிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் எல்லா போராட்டத்தின் போதுதான் ஹமாஸ் தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள், கட்டாரில் வைத்துக் கொல்லப்பட்டார்கள், ஹிஸ்புல்லா தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் உலகத்துக்கு போதும் என்று விட்டது. அதாவது உங்களோட இரட்டைத்தனம் போதும் என்று விட்டது. உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், ரிஃபைனரியை தாக்கினார்கள் ஈரான். அதுக்கு பிறகுதான் சவுதி அரேபியா மிகப்பெரிய ரிஃபைனரி தாக்கப்பட்டது, கட்டார்ட தாக்கப்பட்டது, ஓமான் தாக்கப்பட்டது, யுஏஇ தாக்கப்பட்டது. அதற்கு பிறகு அமெரிக்கா, அதான் எல்லாரும் கூறுகிறார்கள், அமெரிக்கா முதல் முறையாக இஸ்ரேலை கூப்பிட்டு போன் பண்ணி இருக்கிறது, இனிமேல் ஈரான் ரிஃபைனரியில நீ கை வைக்கப்படாது. ஏனென்று சொன்னால் சவுதி அரேபியா, இந்த கட்டார், யுஏஇ எல்லாம் அமெரிக்காவுக்கு எடுத்து கூறியிருக்கிறது, எங்கிற அவ்வளவு கொளுத்தினால் என்ன கெதி, உங்களால தடுக்க முடியாது. அவங்க பாவம் பார்த்து விட்டு இருக்கிறாங்களே தவிர உங்களால அதை தடுக்க முடியாது. அப்படி தடுக்க முடியாது என்று சொன்னால் எங்கடைய கொளுத்தினால் என்ன கெதி என்றவுடன் தான் இப்போது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சொல்லி இருக்கிறது. இஸ்ரேல் அதை அமெரிக்கா சொல்கிறது தன்னை அடிக்க போறது தெரியுமா, அவனை இந்த இலக்குன்னு சொல்லாமல் தான் அடிக்கிறது. இஸ்ரேல் என்னட்டா பிராந்தியத்துக்குள்ள போற மூட்டி விடுறது தான் இஸ்ரேல் எவ்வளவோ ட்ரை பண்ணுகிறது. அப்ப அப்படி சொல்லி அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செபாஃப் பேங்க் வங்கி ஈரான் தாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஈரான் உடனே சொல்லிட்டது, மத்திய கிழக்கில் இருக்கிற மேற்குலக நாடுகளுடையும், அதாவது ஐரோப்பா மற்றது அமெரிக்காவின் வங்கிகளும் அதே சமயம் இஸ்ரேல் தொடர்பான வங்கிகளும் தாக்கப்படும். உடனடியாகவே யுஏஇல இருக்கின்ற சிட்டி பேங்க் மூடிட்டுது. தண்ட எல்லாருக்கும் SMS வந்திருக்கு, எல்லாருக்கும் நீங்கள் ஃபர்தர் நோட்டீஸையும் பேங்குக்கு வர வேண்டாம். உடனடியாக பேங்க்ல வேலை செய்தாக்களையும் எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. அதே போல HSBC கட்டார்ல இருக்கிறது மூடியாச்சு. அதே போல துபாயில இருக்கிற சிட்டி பேங்க் மூடியாச்சு. அது மட்டுமல்லாது இப்ப ஈரான் கூறியிருக்கிறது, அதாவது இந்த மேற்குலக நாடுகளின் நிறுவனங்கள், இஸ்ரேலுடனான தொடர்புடைய நிறுவனங்கள், மைக்ரோசாப்டாக இருக்கலாம், அல்லது கூகுளாக இருக்கலாம், அல்லது வெவ்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்களாக இருக்கலாம், அத்தனை நிறுவனங்களும் தாக்கப்படும் என்று கூறியாச்சு. அதாவது ஒருத்தர் துபாயிலிருந்து எடுத்து போடுகிறார் படத்தை, சொன்னார் கோஸ்ட் டவுன் என்று போட்டிருக்கிறார். ஒருத்தரும் இல்லை. அந்த மிகப்பெரிய ஆடம்பர பீச் வழியவோ அல்லது ஷாப்பிங் மால் வழியவோ ஒருத்தரும் இல்லை. எல்லாம் விரிச்சோடி போய் கிடக்கிறது. நேற்று அந்த 2 தாக்குதல் விமானங்கள் துபாய் அனைத்துலக விமான நிலையத்துக்கு பக்கத்தில் வீழ்ந்த போது கூட மக்கள் அதற்கு குவிந்திருப்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவ்வளவு பேரையும் என்னென்னு ஹேண்டில் பண்ணுவது என்று தெரியாத துபாய் திணறை கொண்டு இருக்கின்றது. அவ்வளவு பேரையும் எவ்வாறு வெளியில் அவ்வளவு பேரையும் எவ்வாறு எடுப்பது, எத்தனை நாளைக்கு அவர்களுக்கு வைத்து சாப்பாடும் ஃப்ரீயாக ஹோட்டலும் கொடுப்பது என்று மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றது. ஒரு நாளைக்கு $500 மில்லியன் சுற்றுலாத்துறையாலும் இந்த ஏவியேஷனாலும் இழந்து கொண்டு போகிறார்கள். இப்போது எல்லா விமான நிறுவனங்களும், இப்போது தாய்லாந்து விமான நிறுவனங்களா இருக்கலாம், கதே பசிபிக்கா இருக்கலாம், எல்லாம் இப்போது தங்கள் விமான கட்டணங்களை அதிகரித்திருக்கின்ற ஃபியூவல் பிரைஸ், ஏவியேஷன் ஃபியூவல் இது நான் இன்றைக்கு தகவல் இல்லை, 3 நாளைக்கு முன்ன தகவலே 100% உயர்ந்திருக்கின்றது ஏவியேஷன் ஃபியூவல். அப்ப அது மக்களின் விமான பயணச்சீட்டுகளைத்தான், விமான பயணத்தை தான் பாதிக்கும். இலங்கையிலிருந்து இங்கு வருவதற்கு குடிப்போதைக்கு 2 வாரங்களுக்கு புக்கிங் இல்லை என்று சொல்கிறார்கள். டிக்கெட்டுகளை கூட கிட்டத்தட்ட 2-3 மடங்காக உயர்ந்திருக்கின்றது. இப்ப என்னன்னு சொன்னால், நீங்கள் சொன்னது போல, இப்ப நீங்கள் கேட்டது போல ரிஃபைனரியை இப்ப ஈரானிடம் ஒரு தீவு ஹெக் ஐலண்டில் தான் ஈரான் 90% எரிபொருள் அங்கிருந்துதான் செல்லுகின்றது. அந்த தீவு ஒரு சிறிய தீவு, அதுதான் ஈரான் மிக முக்கியமான எரிபொருள் மையம். இன்று வரையிலும் அதை இவர்கள் தொடவில்லை. என்னென்று சொன்னால், ஈரான் இப்படியான ஒரு அச்சுறுத்தலை ஈரான் வச்சிருக்கிறபடியால் தான் இப்ப கண்ட சகட்டு மேனிக்கு பாடசாலைகள், வைத்தியசாலைகள், வங்கிகள்,
அரச கட்டிடங்கள். தாக்குவது என்றால் இதைத்தான் தாக்குவது. அவர்களும் இதையே திருப்பி செய்தார்கள் என்று சொன்னால் இனிமேல் இவர்கள் நிறுத்துவார்கள். போரை முடிவுக்கு கொண்டு வருவது அமெரிக்கா தான் தீர்மானிக்கும் என்று முன்னெல்லாம் கூறிக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது வருகின்ற கதைகளை அவர்கள் நேரடியாக வெளிப்படையாக கூற மாட்டார்கள், கேட்க மாட்டார்கள் என்றால் மான பிரச்சனை இருக்கின்றது. மெதுவாக பேச்சுக்கள் வெளியில் வருகின்றது என்னவென்று சொன்னால், ஈரான் என்ன நிபந்தனையை முன்வைத்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறது என்று இப்பொழுது கேள்வி கேட்பது போல் தெரிகின்றது. அப்படி நீங்கள் பார்க்கிறீர்களா? அப்படி என்று சொன்னால் இங்கே ஈரான் தான் போரை முடிவுக்கு கொண்டு வர போகின்றது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? எப்படி எந்த நேரம் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவது என்பதை ஈரான் தான் தீர்மானிக்க போகிறார். உண்மைதான். இப்போது ஈரான் தான் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது. ஏனென்றால் ஈரான் ஜெனரல் மேரே கூறியிருக்கிறார்கள், ஈரான் பேச்சாளர் கூறியிருக்கிறார். என்னென்று சொன்னால் அமெரிக்க ட்ரம்பே பல தடவைகள் பர்சனலாக கூட சிலரை அணுகி இருப்பதாக பூட்டினுடன் பேசியிருக்கிறார்கள் 1 மணி நேரம். முதலில் ரஷ்யா என்ன பேசினு சொல்லவில்லை. பிறகு இப்போது ஊடகங்கள் கூறுகிறது போர் நிறுத்தத்துக்கு கதைக்க சொல்லித்தான் கேட்டிருக்கிறார்கள். பூட்டின் அதற்கு பிறகு ஈரானின் அரசு தலைவருடன் பேசினார். நேற்று பூட்டின் அதுக்கு பிறகு UAE தலைவருடன் பேசினார். இப்போது விட்கோஃப் ஈரான் வெளிவிவகார அமைச்சரை தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள். அதே சமயம் அரபு நாடுகள் அத்தனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாரோ, ஓமானோ, UAEயோ, சவுதி அரேபியாவோ தொடர்ச்சியாக ஈரான் வெளிவிவகார அமைச்சரை தொடர்பு கொண்டு கொண்டே இருக்கிறார்கள். எல்லோரும் அவரை தொடர்பு கொள்கிறார்கள். அதே நேரம் அரசு தலைவர் பெசஸ்கியானையும் தொடர்பு கொள்கிறார்கள். பாகிஸ்தான் கூட தொடர்பு கொண்டிருந்தது. துருக்கி கூட தொடர்பு கொண்டிருந்தது. எகிப்து எல்லோரும் தொடர்பு கொள்கிறார்கள். இந்த ஒரு போர் நிறுத்தத்துக்கு அவர்கள் வெளியில் அமெரிக்கா வெளியில் நியூஸ் கான்பரன்ஸில் நாங்கள் முடிக்கிறோம், ஈரானை அழித்து விட்டோம். நேற்று ட்ரம்ப் பேசும்போது கூறினார் போர் முடிய போகுது. அவர்கள் கேட்டார்கள் ஏன் எப்படி என்று. அங்க இனி தாக்குறதுக்கு ஒரு இடம் இல்லை, எல்லாத்தையும் தாக்கி முடிச்சாச்சு. அங்கே தாக்குறதுக்கு தங்களுக்கு ஒரு இடம் இலக்கு இல்லை என்றால் அப்படித்தான் போகிறது. இப்ப சனம் என்னென்று யோசிக்குதுன்னு சொன்னால், அப்படி இந்த கோமாளிகளை விட்டுட்டு, ஏனென்றால் இன்றைக்கு ஒரு கதை நாளைக்கு ஒரு நியாயமாக கதைக்கிறான் அவன்கிட்ட போவோம். இப்ப சனத்துக்கு விளங்குகிறது ஒரு ரியல்லா கதைக்கிறவன்கிட்ட போகணும். எப்படி வாய்க்கு வந்தபடி கதைக்கிறவன் வச்சுக்கொண்டு ஒரு உலகத்தின் பொருளாதார இவ்வளவு மிக மோசமான நிலையில் இருக்கிற நேரத்துல வாய்க்கு வந்தபடி கதைக்கிறவர் வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாற்ற கவனமும் நேற்று பேராசிரியர் மராண்டியை இந்த ஸ்கை நியூஸ் தொடர்பு கொண்டிருந்தது. அவர்களும் இதைத்தான் கேட்கிறாங்க, நீங்கள் என்னத்தை கேட்க போகிறீர்கள், என்ன நிபந்தனை, உங்களுக்கு என்ன நிபந்தனை? கட்டார் யூனிவர்சிட்டி பேராசிரியர் கூறியிருக்கின்றார் என்னன்னு சொன்னால், ஈரான் நிபந்தனையில் இன்னொன்று, இனி வரும் காலங்கள் இந்த போர் முடிந்த பிற்பாடு ஹார்முஸ் நீரிணைகளால் செல்லும் கப்பல்களுக்கு டாக்ஸ் போட போகிறார்கள். ஏனென்றால் இந்த போரில் இழந்தவற்றை காண பணத்தை எடுப்பதற்காக இனி வரும் காலங்களில் அதற்களால் செல்லும் கப்பல்கள் டாக்ஸ் போட வேணும். அடுத்தது ஈரானிடம் பதிவு செய்ய வேண்டும். இனிமேல் அதனால் போவதென்றால் பதிவு செய்ய வேண்டும். 4 நிபந்தனைகளை இப்போது அவர்கள் கூறவில்லை, இப்போது பல ஊடகங்கள் முன்வைக்கின்றன. ஒன்று, இனி வரும் காலங்களில் இவர்கள் போரை நினைக்கக்கூடாது. 2வது, ஈரான் தனது நியூக்ளியர் ரிசர்ச்சை செய்வதற்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். 4வது, இந்த பேச்சுவார்த்தைகள் என்று சொன்னால் அதற்கு செக்யூரிட்டி கமிட்டிஸ் இருக்க வேண்டும். 5வது, அவர்கள் கூறுகிறார்கள் இந்த போரின் இழப்புக்கு இந்த இவ்வளவு நாடுகளும் ஈரானுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டும். இதுகள் தான் அடிப்படையாக அவர்கள் இப்போது முன்வைக்கலாம் என்று ஈரான் சொல்லவில்லை. ஈரான் போர் என்ற பேச்சென்ற சொல்லுக்கு இடமில்லை. அவர்கள் ஒரு 6 மாதத்துக்கு இந்த போரை நடத்த தீர்மானித்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் பெருமளவான ஏவுகணைகளையோ, கடல் கலங்களையோ, கடல் கண்ணிவெடிகளையோ, கடலுக்கால் செல்லும் அந்த ட்ரோன்களையோ அல்லது சாஹித் வகை ட்ரோன்கள் அவர்கள்ட்ட நிறைய வெரைட்டி இருக்கு. ஆனால் ஒன்றைத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதுகளை இன்னும் பயன்படுத்தி முடிக்கவில்லை. இப்ப அவர்கள் 6 மாதத்துக்குரிய தயாரிப்புகளில் இருக்கிறார்கள். இதுவரையில் யுஏஇன் கணக்கின்படி கிட்டத்தட்ட இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் மீது 950 ஏவுகணைகளையும் 2500 விமானங்களையும் தான் பயன்படுத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது. 2 விடயங்கள் இருக்கின்றது. மிகவும் சுருக்கமாக கூறுங்கள், நாங்கள் விரிவாக பின்னர் பார்க்கலாம். ஒன்று ரஷ்யாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு வருகின்ற பைப்லைன்ஸ், எரிபொருளுக்கான பைப்லைன் மீது தாக்குதல் நடந்திருக்கின்றது.
எரிபொருள் விலை ஏற்கனவே அதிகரித்து விட்டது. இது இன்னொரு தலையீடியை கொடுத்திருக்கின்றது. இந்த தாக்குதல் தொடர்பாக சுருக்கமாக கூறுங்கள். யார் பின்னணியில் இருந்தார்கள்? உண்மைதான். ஐரோப்பா இப்போது ரஷ்யாவிடம் வாங்கலாம். ட்ரம்பும் ரஷ்யா மீதான எரிபொருள் தடையை நீக்குவது தொடர்பாக யோசிக்கிறார் என்றால் உலகம் இப்படியே போகும் என்று சொன்னால், இப்ப ஒரு துளி எரிபொருளும் அங்கிருந்து வராது என்று சொன்னால் மிக கடினம். அப்ப இந்த நிலையில் தான் அவர்கள் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் வாங்கலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிற நேரம் உக்ரைன் டர்க் ஸ்ட்ரீம், ப்ளூ ஸ்ட்ரீம் என்ற 2 பைப் லைன்ஸ் துருக்கிக்கு போறதுண்டு. அடுத்தது இந்த ஹங்கேரியர்களுக்கு போறது. அப்ப அதுகளுக்குள்ளால துருக்கிகளால அதால கூட எரிபொருளை வாங்கி இங்கால மற்ற நாடுகளுக்கு கொடுக்கலாம். ஏன்னா துருக்கியினூடாக இஸ்ரேலுக்கு கூட கொடுக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த 2 பைப் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. உக்ரைன் தாக்கியதாக கூறினார்கள். ஆனால் உண்மையில் ரஷ்யா தாக்கிவிட்டு உக்ரைன் தாக்கின என்று கூறுகிறோம் தெரியாது. இது ஐரோப்பாவுக்கு மேலும் நெருக்கடியை கொடுக்கும். ஒட்டுமொத்தமாக பங்க்ரப்ட் ஆகும். அதாவது கூறுகிறார்கள், இன்னும் ஒரு மாதம் இந்த போர் நடந்தால் ஆசியா மற்றது ஐரோப்பா எல்லாம் ரிசெஷனுக்குள்ள போடும். அதுக்குள்ள பேர்ந்து மீட்க முடியாத ஒரு நிலைக்கு போடும் என்று கூறுகிறார்கள். இப்ப என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த செங்கடலினூடாக அரேபியன் பெனிசுலாவிலிருந்து செங்கடலுக்கு சவுதி அரேபியாவின் ஈஸ்ட் வெஸ்ட் பைப் லைன் போகிறது. அப்ப அதற்கால் கூட பம்ப் பண்ணலாமோ என்று யோசிக்கிறார்கள். அதே போல யுஏஇலிருந்து கல்ஃப் ஆஃப் ஓமானுக்கும் போகிறது. இதற்கால் சவுதி அரேபியா பைப் லைனுக்களால 5 மில்லியன் பேரல்களை பம்ப் பண்ணலாம் பெர் டே. யுஏஇ பைப் லைனுக்களால 1.5 பம்ப் பண்ணலாம். ஆனால் செங்கடல் மீது கூதிஸ் தாக்குதலை நடத்த தொடங்கினால் அதுவும் முற்றாக மூடப்படலாம். நிறைவாக, இஸ்ரேல் மீது ஈரான் தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. அங்கே நிறைய சேதம் ஏற்பட்டு கூறுகின்ற நேரத்தில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக லெபனான் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. நேற்றைய இரவு கூட பாரிய தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்று கூறப்படுகின்றது. அதை பதிலாக ஹிஸ்புல்லாவும் தொடர்ந்து தாக்குதலை நடத்துகின்ற என்று கூறுகிறார். அந்த நிலைமையை சுருக்கமாக கூறுங்கள். உண்மைதான். கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேல் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஹிஸ்புல்லாக்களும் தொடர்ச்சியாக நேற்று இரவு இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை 2 பக்கமும் சேர்ந்துதான் ஏவினார்கள். ஈரானும் ஹிஸ்புல்லாக்களும் இணைந்துதான் நடத்தியிருந்தார்கள். ஹிஸ்புல்லாக்களின் தாக்குதல் இப்ப மிக மிக அதிகமாக இருக்கின்றது. மக்ரோன் கூறியிருக்கிறார், லெபனான் இடம்பெறுகின்ற போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி. எல்லோரும் யுஎன் கூட கூறியிருக்கின்றது. கிட்டத்தட்ட 8 லட்சம் மக்கள் அங்கு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். இஸ்ரேல் தடை நடவடிக்கை ஆரம்பிக்க போறதுன்றது, ஆனால் இப்போதைக்கு இஸ்ரேலால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றது. இதற்கு இஸ்ரேலுக்கான இப்ப ஈராக்கில் இருக்கின்ற ஈரான் ஆதரவு படையினரும் இந்த தாக்குதலில் மும்முரமாக இறங்கியிருக்கிறார்கள். ஒரு மும்முனை தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இஸ்ரேல் இருக்கின்றது. ஆனால் யாரும் உதவிக்கு இல்லை. அமெரிக்காவை தவிர எந்த ஒரு நாடும் இதில் பங்கு பெற்ற, இப்ப துருக்கியோ சிரியா கூட இதில் பங்கு பெற்றுவதற்காக எந்தவித முனைப்புகளையும் காட்டவில்லை. ஆனால் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதலும் மிக மிக அதிகமாக இருக்கின்றது. நன்றி அரசுகளே. 13வது நாள் இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்றது. போர் முடிவுக்கு வருகின்ற நிலைமைகளை காணவில்லை. ஈரான் தீர்மானிக்க வேண்டிய நிலைமைக்கு இப்பொழுது இந்த போரை கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு இந்த நிலைமைகள் மாறுகின்றன என்று. நிலைமைகள் ஒவ்வொரு மணி நேரமும் மாறிக்கொண்டிருக்கின்றது. மாறும் பொழுது உயிரோடை தமிழ் உறவுகளுக்கும் தொடர்ச்சியாக அவதானித்து எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு தகவல்களை திரட்டி உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக அரசோகளை உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.